ஒரு மீடியாக்காரான ஒரு ஸ்கூலில் தான் படித்தேன், ஓகேங்களா. ஸோ நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்ன ஆச்சு, கிளாஸ் ரூமில் மிஸ் வந்து கேட்டாங்க, நீங்கள் எல்லாம் வளர்ந்த உடனே என்ன ஆகணும் அப்படின்னு. உடனே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எழுந்து நான் வந்து பைலட் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிலாம் சொன்னேன். என் ஃப்ரெண்டு சதீஷ் எழுந்து நின்று ஆஸ்ட்ரோனாட் ஆகணும் அப்படின்னா. கிளாஸே சைலண்ட் ஆயிடுச்சு. ஒரு ஆயா ஒன்று பெருக்கி நின்று பார்த்துட்டு, எனக்கு என்ன ஷாக்குனா, சதீஷ் வந்து ஆஸ்ட்ரோனாட் ஆகணும்னு யோசிச்சிருக்கான். சதீஷ் மாரல் சயின்ஸ் எக்ஸாம்லேயே ஃபெயில் ஆகிறவன். ஆனால் இன்றைக்கி நம்ம கூட வந்து மச்சான் நான் வந்து டாக்டர் ஆகணும், நான் வந்து பைலட் ஆகணும் எல்லாம் சொன்னோம். பூரா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். மிச்ச பேர் ஸ்டாண்டப் பண்ணிகிட்டு இருக்கான். தட் இஸ் பிகாஸ் இந்தியன் பேரண்ட்ஸ் நெவர் அலோவ் their children to follow their passion. கரெக்டாக? மைக் டைசனே எங்கள் அப்பாவுக்கு பையனாக பிறந்தாலும் அவன் பாக்ஸிங் கிளாஸ் போயிருக்க மாட்டான், கோச்சிங் கிளாஸ் தான் போயிருப்பான். இப்போ நான் பாடி பில்டராகப்பா, ஃபஸ்ட்டு இந்த கேஸ் சிலிண்டர் உள்ள வைப்போம், அப்படியே இந்த பேங்க் எக்ஸாம் எழுது. அதனால தான் நீங்கள் இந்த ஜிம் ஹோர்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பாடி பில்டர்லாம் பார்த்தீங்கன்னா, எய்தர் இட் வில் பி a white guy or a black guy. இந்தியன் ஆள் இருக்க மாட்டான், ஏன்னா நம்ம கோச்சிங் கிளாஸில் இருப்பான். ஸோ நான் 4 வருஷம் இன்ஜினியரிங் முடித்தோடனே எங்கள் அப்பா வந்து என்ன பேங்க் எக்ஸாம்லாம் எழுத சொன்னார். அவங்களாம் என்கிட்ட சொன்னால் பரவாயில்ல, ரோட்டில் போகிறவங்களாம் சொல்லியிருக்காரு, சார் பையனை பேங்க் எக்ஸாம் சொல்லுங்கள், சார் பையனை பேங்க் எக்ஸாம், சார் பையனை பேங்க் எக்ஸாம், சார் பையனுக்கு 2 வயசு தான் ஆகுது, அப்போ அப்ளையாச்சும் பண்ண சொல்லுங்க. என்ன இவர் இப்படி டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போனேன். எங்கள் அக்கா குழந்தை தான் விளையாடிட்டு இருந்தது. என்னம்மா பண்ணுற அப்படின்னா, ப்ராஜெக்ட் பண்ணுறேன் மாமா அப்படின்ச்சு. என்னடா நம்ம படிக்கும் போதெல்லாம் ஹோம்ஒர்க் தான்டா சொல்லுவோம். ஆனால் அதே வயசில் நம்ம என்ன தெரியுமா தேவையில்லாமல் கற்றுக்கிட்டோம், இட்ஸ் கால்ட் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங். For people who doesn't know what cursive handwriting, it's a low budget calligraphy. எனக்கு தெரிஞ்சு லைஃப்பில் அதை யார் யூஸ் பண்ணுறானே எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணுற ஒரே ஆள் யாருன்னா, இந்த ஸ்கூலில் காலங்காத்தால கதவை திறந்து போர்டில் நாலேஜ் இஸ் பவர்னு ஒருத்தர் எழுதுவான் தெரியுமா, அவன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். கொடுமை என்னன்னா, இது அந்த ரெசியூமில் ஒரு ஸ்கில்லாக கூட போட முடியாது. சார் உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது சார், நான் எது வந்தாலும் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் எழுது சார். சார் நம்ம சரி இதாவது ஓகே, அதை கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் சரி போய் தொலை அப்படின்னு. இந்த லெட்டர் ரைட்டிங்லாம் எது கற்றுக்கணுன்னே தெரியல. ஞாபகம் இருக்கா ஸ்கூல் டேஸில் எழுதுனதா, உங்கள் தெருவில் பழுதடைந்த மின்விளக்கை சரி செய்ய கலெக்டருக்கு கடிதம் எழுதுக. யாரு? 5வது படிக்கிறேன் நான். யாரு? ஏரியா போஸ்ட் ஆஃபீஸே தெரியாது நான். கலெக்டருக்கு லெட்டர் எழுதுறேன், இதெல்லாம் காம்போசிஷன் நோட்டில். அண்ட் எங்கள் ஸ்கூல்லலாம் எப்படின்னா வந்து இந்த ஃபார்மேட்டுக்கெலாம் மார்க் கிடையாது. கதை எந்த அளவுக்கு சோகமாக இருக்கும் அந்த அளவுக்கு மார்க். நாங்கள் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவோம். மதிப்பிற்குரிய ஐயா, எங்கள் தெருவில் 40 ஏழ்மையான குடும்பங்கள் வசிக்கின்றன. எந்த அளவுக்கு ஏழ்மை என்றால், இன்ஃபேக்ட் இந்த லெட்டரை அந்த லைட்டு கீழே வச்சுட்டு எழுதுறோம். கொடுமைனா கிளாஸ்ல இருக்க 40 பேர் அதே லெட்டர் தான் எழுதுவான். ஃபர்ஸ்ட் சொன்னல ஒரு 40 ஏழ்மையான குடும்பங்கள், அது நாங்கள் தான். நான் ஃபார் அ லாங் டைம் நான் என்ன யோசிச்சு, இந்த லெட்டர்லாம் கலெக்டர் படிப்பாருன்னு நினச்சேன் நான். யோசிச்சு பாருங்களேன், இப்போ உண்மையில தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து வந்து அந்த லெட்டர் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த லெட்டர் நம்ம இங்கிலீஷில் ரீமேக் வேறு பண்ணுவாங்க. அது வேறு ஒன்று இருக்குது. அந்த லெட்டர் வந்து தாசில்தார் வந்து கலெக்டர் கொடுக்குறாரு, சார் இந்த மாதிரி ஒரு பையன் ஸ்ட்ரீட் லைட் வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டிருக்காங்க சார், வாங்க சார் உடனே போகலாம். வாங்க உடனே போகலாம். என்ன சார் இப்படி அவசரப்படுறீங்க? இல்லைப்பா அந்த தம்பி கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதியிருக்காப்பா அப்படின்னு. சரி, ஃபார்மல் லெட்டர் ஏதோ மெயில் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுற ஏதாவது யூஸ் ஆகுது. இன்ஃபார்மல் லெட்டர்லாம் எது கற்றுக்கணுன்னே தெரியல. இந்த நாய்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சாலும் ரிப்ளை பண்ணாது. Write a letter to your dad saying that you will be coming home during your puja holidays. இதை ஃபோன் பண்ணியே சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா வேணான்னு இருப்பாரு. இன்ஃபேக்ட் இந்த லெட்டர் ஸ்கூலில் எழுதி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு தான் போக போகிறேன். ஆனால் இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, இங்கிலீஷில் வந்து இந்த கன்னடேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் எப்படின்னா, இப்போ இங்கிலீஷில் வந்து யூ ஹேவ் டு அட்ரஸ் யுவர் டேட் இஸ் டியர் டேட் அப்படி. நம்ம என்னைக்காவது வீட்டில் போய் டியர் டேட் அப்படி செருப்பாலே அடிப்போம், ஒழுங்காக பேசு, என்ன டியர் டியர்னு. ஏன்னா அது கன்னடேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. லைக் டியர் டேட் அப்படின்னா அது டேடிக்கு எழுதுற மாதிரி இல்லை, சுகர் டேடிக்கு எழுதுற மாதிரி இருக்காது.
தமிழ்ல வந்து அதுக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் ஸ்பெக்ட்ரம். சேரன் பட டைட்டில் மாதிரி இருக்கும், அன்புள்ள அப்பாவுக்கு. எங்க அப்பா எல்லாம் வந்து ஏதாவது லெட்டர்ல அன்புள்ள அப்பாவுக்குன்னு பார்த்தா பையனை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சுப்பாரு. பையன் எஸ்ஓஎஸ் மெசேஜ்லாம் அனுப்புறான் அப்படின்னு. பட் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் தான். ஏன் அப்படின்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படின்னா என்னன்னு தெரியும் ஆனால் எப்படின்னு தெரியாது. மைட்டோகாண்ட்ரியா இஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு தெரியும், ஆனால் மைட்டோகாண்ட்ரியா என்னன்னு தெரியாது. பேங்க் எக்ஸாம் எழுத தெரியும், ஆனால் பேங்க் செல்லான் ஃபில்அப் பண்ண தெரியாது. ஏன்னா சிலபஸ்ல என்ன கேட்பானா வந்து எந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா வந்து ஷேராட்டோவை கடத்துவது எப்படி, அந்த லெவல். என்ட்ரன்ஸ் லெவலில் என்ன கேட்பானா ஹவு டு ஹைஜாக் அ ஃப்ளைட் அப்படின்னுவான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படின்னா வந்து ஃப்ளைட் உள்ள வரைக்கும் போயிடுவாங்க, அது வரைக்கும் போயிடுவாங்க. அப்புறம் எப்படி ஹைஜாக் பண்ணுறதுன்னு தெரியாது. எனக்கு ஹைஜாக்னால என்னன்னு தெரியாது. ஆமாச்சா ஹைஜாக் பண்ண போகலாம், போகலாம். கையில் என்ன கர்ச்சீஃபு குளோரோஃபார்மு. ஃப்ளைட்டு ஹைஜாக் பண்ண கர்ச்சீஃபு குளோரோஃபார்மு. அது ஷேராட்டோவை கடத்துவது எப்படா மச்சான், நான் இதான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன், இதான் பண்ணுவேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் எஜுகேஷன் சிஸ்டமில் படித்தேன். என்ன எங்கள் அப்பா என்ன பேங்க் எக்ஸாம்லாம் எழுத சொன்னார். ஓகே, அண்ட் பேங்க் எக்ஸாமுக்கு 2 முக்கியமான விஷயம் தான். ஒன்று ஜிகே, இன்னொன்று ஆப்டிடியூட். இது ரெண்டுமே லைஃபுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எதுக்கு வைக்கிறாங்கன்னா பேசிக்லி நம்மளோட என்ன சொல்கிறது, அதை ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்கு தான். பட் இட்ஸ் நாட் டெஸ்டிங் யூர் எபிலிட்டி. லைக் பார்த்தீங்கன்னா ஜிகேல பார்த்தீங்கன்னா வந்து மவுண்ட் எவரெஸ்ட் இவ்வளோ ஹைட்டில் இருக்குது, சீட்டா 80 km/h ஓடும் அப்படின்னு. சீட்டா என்ன டெய்லி என் துரத்துதா? இல்லை நான் ஜூவில் இருக்க சீட்டா கிட்ட போயிட்டு ப்ரோ கேள்விப்பட்டேன் 80 km/h ஓடிங்களாமே, மைலேஜ் எவ்வளோ? அப்புறம் சில பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, என் குழந்தைலாம் வந்து 100 கண்ட்ரியோட கேபிட்டல் பேர்லாம் அழகாக சொல்லும் தெரியுமா. குழந்தைய பக்கத்தில் விட்டால் வீட்டுக்கே வர தெரியாது. ஜென்ரல் நாலேஜ் முக்கியம் இல்லைடா, ஜென்ரலாக நாலேஜ் முக்கியம். அண்ட் ஆப்டிடியூட்லாம் நான் ஃபஸ்ட் டைம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு ரியல் டைம் சப்ஜெக்ட் நினச்சிட்டேன் ஆப்டிடியூட்லாம். ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பரில் அவ்வளோ சோகம். ஒருத்தன் பாலில் தண்ணி கலக்கிறான், ட்ரெயின் லேட்டாக வருது. ஒரே பில்டிங்கை 3 நாள் கட்டுறானுங்க. ஹியூமனிட்டியே இல்லையாடா அப்படின்னு. இதில் ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் ஸ்கில் இதெல்லாமே வந்து இன்ஜினியரிங் ஃபைனல் இயரில் கற்றுருவாங்க. இந்த ஆப்டிடியூட், இந்த சாஃப்ட் ஸ்கில்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டால் உங்கள் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் நல்லா இருந்தால் நான் இன்ஜினியரிங்கே எடுத்துக்க மாட்டேன்டா. அதுலேயும் சில கேள்விலாம் கேட்பானுங்க பாருங்க. ஐயோ ஆப்டிடியூட்ல a girl introduced a boy saying that he is the son of the uncle of the daughter of the சித்தப்பா of the boy. Now how is the boy related to the girl? இது கேள்வி மாதிரி இல்லை, கள்ளத்தொடர் மாதிரி இருக்குது. இது நீ என்கிட்ட கேள்வியாக கேட்டிருக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கணும். ஆப்டிடியூட்மே லைஃபுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரியல. இப்போ ஆர்எஸ் அகர்வால்னு ஒருத்தர் இருக்கார் உங்களுக்கு. ஆமாம், இது எல்லா பிரச்சனையும் காரணமே அவர் தான். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுப்போம்னு வச்சிங்களேன். இப்போ அது ஒரு ரியல் டைம் சினாரியாவை எடுத்துப்போம். இப்போ வந்து ஒரு ரேஷன் கடையில் வந்து 1 கிலோக்கு பதிலாக 800 கிராம் ஏதோ ஏமாற்றிருக்காங்க அரிசி. ஃபைண்ட் த கெயின் இன் % அப்படின்னு ஏதோ ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ போலீஸ் ஒருத்தர் ரைடு வருது, நக்கி பார்த்துட்டு சார் இவன் 1/3 கிராம்ஸ் ஏமாற்றிருக்கான் சார் அப்படின்னு சொல்ல போதா, இல்லை மறுநாள் நியூஸ் பேப்பரில் ஆப்டிடியூடால் அசத்திய போலீஸ் நான் வரப்போகுது. பட் ஆனால் உங்களுக்கு இதுனா ரொம்ப ஈஸி. லைக் ஆப்டிடியூட்னா எங்கள் ஸ்கூலில் எங்கள் மிஸ் சொல்லுவாங்க, நான் ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஸ்கூலில் எங்கள் மிஸ் இப்போ கொஸ்டின் படிப்பாங்க, கார்த்திக் அண்ட் அனிதா ஆர் ட்ராவலிங் இன் ட்ரெயின் அப்படின்னா என்டையர் கிளாஸ். The train is traveling 60 km/h. The train passes through a dark tunnel. கரெக்டாக இந்த மாதிரி எவன் சிரிக்கிறானா அவன் மாட்டவே மாட்டான். இந்த பக்கத்தில் பார்த்தா அவன் மாட்டிப்பான். இன்னும் மிஸ் வந்து என்ன இது பண்ணி என்ன 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 சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்
இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்கிறேன். தெரியல மிஸ். ஒரு மண்ணு தெரியாது அவனுக்கு. சரி 2வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லு. அதுவும் தெரியல மிஸ். வேற 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 என்ன கிளவு தானே அவனுக்கு தெரியும். மைட்டோகாண்ட்ரியாஸ் பவர்ஸ் ஆஃப் த செல்.